நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆப்பரேட்டிவ். அதாவது ஆப்பரேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடிய பல சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும். அது வந்து பெயினா இருக்கலாம். அதுக்கப்புறமா அனீசியா இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் வராம, வலியினால தூக்கம் வராம இருப்பாங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஆப்பரேஷன், எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அக்குபங்க்சர் எடுக்கலாம். ஒரு பேக் பெயினுக்கு அதே மாதிரி ஒரு நீ சர்ஜரி பண்ணுவாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் நெறைய பெயின் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பெயின் கில்லர்ஸ் மட்டும் தான் வந்து தீர்வா அமையுது. ஸோ அந்த பெயின் கில்லர்ஸ்க்கு பதில் நம்ம வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தீர்வு இருக்கும். குழந்தைய பிரசவிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி தான் குழந்தைய எடுக்குறாங்க அப்டின்னா, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த காயங்கள் ஆறாம இருக்கும். அதே மாரி வயிறு வலி அதிகமா இருக்கும். ஸோ அதுக்குமே கூட நம்ம வந்து அக்குபங்க்சர் எடுக்கும்போது காயத்த வந்து கண்டிப்பா சீக்கிரமா ஆத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து அக்குபங்க்சர் மருத்துவத்துல கண்டிப்பா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு ஹெட்ல இன்ஜுரி இருக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே கூட வந்து சர்ஜரிக்கு அப்புறமா அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு நம்னஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஹேண்ட்லயோ இல்ல எங்க வந்துட்டு சர்ஜரி பண்றாங்களோ அது ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து சின்னதா வந்து டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். சம் நம்னஸ் இருக்கும். பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மருத்துவம் வந்து கண்டிப்பா மெடிசன் வந்து பெயின் கில்லர் தவிர வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஆனா அக்குபங்க்சர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த டிங்லிங் சென்சேஷன் கண்டிப்பா போகும். நம்னஸ் கூட போகும். பெயினும் போகும். அதே மாதிரி தூக்கம் வந்து நல்லா வரும். சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வருவாங்க. கண்டிப்பா டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ கண்டிப்பா ரிலீஃப் பண்ணி, டிப்ரஷன்லேருந்து வெளிய வந்து அந்த பெயின்லேருந்து அவங்களுக்கு பெயின் வந்து போனாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளிய வந்துருவாங்க. ஸோ சர்ஜரி பண்ணிட்டு நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு அக்குபங்க்சர் உங்களுக்கு 100% கை குடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் பேஷண்ட்லாம் வந்து கீமோ எடுக்கும்பொழுது அவங்களுக்கு நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்தே வெளிய வர்றதுக்குமே அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணுது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு தனியா அக்குபங்க்சர் செக்ஷன் இருக்கு. அவங்க வந்து அவங்க பிரச்சனை எல்லாமே வந்து சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி கேன்சருக்கு வந்து இவங்க அக்குபங்க்சர் பண்ணும்போது அவங்க லைஃப் டைம் கூட நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. மைண்டு ஸ்ட்ரெஸ் இருக்காது, பயம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. நல்லபடியா அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கைய வந்துட்டு அவங்க ஒரு நாளையும் கடக்கிறதுக்கு கண்டிப்பா அக்குபங்க்சர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அத கூட நம்ம வந்து இதில சரிப்படுத்த முடியும். வித்தவுட் மெடிசன். மருந்து மாத்திரையே இல்லாம இத சரிப்படுத்தலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து நெறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. பட் இது வந்து அது எதுவுமே இல்லாம உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்.